இந்த சங்கீதம் 89:34 வாசிங்களா. என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். 35 ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். தாவீதுக்கு நான் போதும். சங்கீதம் 89:34 அவர் சொல்றாரு, என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும். அல்லேலூயா. உங்களுக்கு தேவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா, தேவன் ஒரு வார்த்தை வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா அதை அவர் என்ன செய்ய மாட்டாரா? ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு, நிறைவேற்றினாரா இல்லையா? 434 வருஷம் 30 வருஷம் கழிச்சு கூட இஸ்ரவேல் அங்கிருந்து என்ன செஞ்சாரு? பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணின தேவன். ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். உங்களுக்கு வாக்கு தத்தம் எல்லாம் ஆமென்றும் என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை நீ சொன்னது யாரு? சொல்லுங்களேன். நீங்கள் அப்படி இப்படி 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 சொல்றத பார்த்தா சந்தேகத்தில் சொன்ன மாதிரி இருக்க. சொன்னது யாரு? மனுஷனா? மனுஷன் மனம் மாறிடுவான். அது சொன்னது யாருன்னா வெறும் தேவன் சொல்லக்கூடாதுங்க, சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்படி சொல்லுங்களேன் ஒரு அடைமொழியோட. தேவாதி தேவன் சொல்லுங்களா. ஆமா, கர்த்தாதி கர்த்தர் சொன்னார். சொன்னவர் வாசிங்களேன். அவர் எப்படிப்பட்ட தேவனா? தீத்து 1:3 வாசி. அவருக்கு அடைமொழியை பார்த்தீங்களா? அவர் பொய்யுரையாத தேவன். இப்ப வாசிங்க போதும். எபிரேயர் 6:18 நினைக்கிறேன். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அவர் சொன்னதுங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காரு? லூக்கா 16:10 வாசிங்களா. அதுக்கு முந்தின வசனம் வாசிங்களா. 9 வாசிங்களா. என்ன சொல்ல வர்றாரு? நிறைய சொல்லியிருக்காரு வாக்குத்தத்தம். நீ பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம், நான் உங்கள் கூட இருக்கிறேன், நான் உங்களை கைவிட மாட்டேன், இப்படிலாம் சொல்லிட்டு திரும்ப சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை. நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் கொடுத்துட்டு சொல்கிறாரு, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த சத்தமாக தான் சொல்லுங்களேன் வாக்கு. இப்படியெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை. அது கூட ஒரு வாக்குத்தத்தம் போலதாங்க பிரியமானவர்களே. இது சொல்றாரு, நீங்கள் வாழும்போது, நீங்கள் மரிக்கும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும் பொருட்டு அநீதியான உலக பொருட்களினாலே சிநேகிதரை. புதுசா ஒரு சம்பாத்தியங்க இது. இது புதுவிதமான சம்பாத்தியம். நம்ம எல்லாரும் பணம், பொருள், நகை, சொத்து, வீடு, ஆஸ்தி, காரு, பங்களா எல்லாம் உங்களுக்கு தருவார், மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல, உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல ஐஸ்வர்யம், உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல தாளந்து, உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல கிருபை, இதை கொண்டு நீங்கள் ஒன்று சம்பாதிக்கணும். சிநேகிதர எப்படி சம்பாதிப்பீங்க? வாங்குங்க. மத்திய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21 வாசிங்களா. இந்த சம்பவம் நான் சொல்லிடுறேன். ஒரு எஜமான் இருந்தார். நல்லது. ஒரு ஊழியக்காரனை பார்த்து அவர் சொல்றாரு, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. அவன் எதுக்கு உண்மையா இருந்தானா? சத்தமா சொல்லுங்களா. தேவன் நம்ம ரொம்ப எதிர்பார்க்கலாங்க. உண்மை அப்படியே கொஞ்சத்துல உண்மையா இருந்தால், அந்த கொஞ்சத்துல நான் ஒன்று அதிகாரியாக்குவேன் அப்படின்னு சொன்னாரா? கொஞ்சத்துல உண்மையா இருந்தா, அப்ப அநேகத்துல உண்மையா இருந்தா
பல் மல்டிபிளை ஆகுவாங்களா? 2 4 ஆகும், 4 16 ஆகும், 2 டீச்சர் 16 × 16 160, அது ஒரு 100, இது ஒரு 60 போடுங்க, 232க்கு மேலே வந்துடும். மல்டிப்ளை ஆகும், அப்படியே பெருகும். பிரியமானவர்களே, நீங்கள் வீட்டில் போய் போட்டு பாருங்கள், அது எங்கேயோ போய் நிற்கும், கால்கட்டில் அடங்காது. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? 2 4 8 6 10, அது டபுள். இது அப்படியே பெருகும், பெருக்கம் உண்டாகும். அவர் சொல்கிறாரு, கொஞ்சத்தில் அந்த கொஞ்சத்தில் என்ன தெரியுமா உண்மையாக இருக்க விரும்புகிறாரு? இதில் 29 30 வாசிங்களா? அதே அதிகாரத்தில் அவர் சொல்லிட்டார், உள்ளவன் எவனோ ஆனால் உலகம் சொல்லும் உள்ளவனுக்கு தேவை இல்லைன்னு. இருக்குல்ல அவன்கிட்ட தான். அது நம்ம எல்லாரும் நடப்பு எப்படின்னா, பணம் இருக்குது அவனுக்கு ஏன் அது, இது இருக்குது அவனுக்கு ஏன் இது, அப்படிலாம் இல்லை. உள்ளவன் மனதுள்ளவன், கொடுக்க தாழ்மை உள்ளவன், கொடுக்க விருப்பம் உள்ளவன், விட்டு கொடுக்க மனதுள்ளவன், ஆமாம் மன்னிக்க விருப்பம் உள்ளவன், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, அதுக்கப்புறம் சொல்றாரு, விட்டு கொடுக்க மனம் இல்லாதவனுக்கு அல்லது மன்னிக்க மனம் இல்லாதவனுக்கு, ஏற்றுக்கொள்ள சகிக்க அல்லது பிறருக்கு உதவி செய்ய மனம் இல்லாதவனுக்கு உள்ளதும் வாசிக்க அந்த வசனத்தை இல்லாதவனிடத்திலிருந்து அடுத்த வாசிங்க. இப்படி ஒரு மனுஷன் வாழ்வானானா, பிரயோஜனம் இல்லாத ஒரு ஊழியக்காரன் இருப்பானானா, அவனை புறமான தள்ளி போடுங்காரு. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஆமா, பிரியமான தேவஜனமே, நித்திய வீடுகளில் தேவன் நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு இதுவும் ஒரு காரணம். நம்ம இதை செய்யணும். இதை எப்படி செய்ய முடியும்? அவர் சொல்ல, நீங்கள் வாழும்போது உங்களை நிச்சயமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும் பொருட்டு நீங்கள் அநீதியான உலக பொருட்களினாலே, அவர் சொல்லிட்டாரு தெளிவா, அநீதியான. ஆனால் அதை செலவழிக்கிறதுக்கு பாக்கெட்லேருந்து எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன வராது? கரைஞ்சி போயிடும், காணாமல் போயிடும். எல்லாருக்கும் செஞ்சுட்டு கடைசி நான் போய் தெருவில் நிற்கவா அப்படின்னா கேள்வி எழும்பும். பிரியமானவர்களை, வேதம் சொல்கிறது வாசிங்களா? அதே 25ஆம் அதிகாரம் 37 வாசிங்களா? சாரி 34 வாசிங்க, அதுக்கப்புறம் 37 வாசிக்கலாம். வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, ஆமா. அப்போ சொல்ற, நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள், வஸ்திரம் இல்லாத இருந்தேன், வஸ்திரம் தந்தீர்கள், அந்நியனா இருந்த என்னை. அதுக்கப்புறம் சொல்றாரு, இந்த சிறியரில், அதை வாசிங்க 45 25 45. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் யாருக்கு செய்யணும் யாருக்கு செய்யக்கூடாது என்பதை 40 வருஷமா. பிரியமான தேவ ஜனமே, தேவன் நம்மை நேசிக்கிறார். அதாவது நமக்கு தெரியலன்னா கூட ஆண்டவர் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுவார். நீதிமொழிகள் 8:20 வாசிக்கணும். அவர் சொல்ற, என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படிக்கு. அவர் சொல்றாரு, நாங்கள் களஞ்சியத்தை தான் ஃபர்ஸ்ட் நிரப்பும், களஞ்சியத்தை நான் நிரப்பும் படிக்கும். அப்புறம் சொல்றாரு, நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். அப்படின்னா உங்களை சும்மா அப்படியே கையம் பிடிச்சி அப்படி கூட்டு போகல. ஸ்கூலுக்கு போகாத பிள்ளைங்களை அடம் பிடிச்சிட்டு இருக்கும் தெரியுமா? அடம் பிடிச்ச பிள்ளைங்களை பேரண்ட்ஸ் எப்படி தெரியுமா கூட்டு போவாங்க? கரகரகரன்னு இழுத்து தோலில் வச்சு இடுப்பில் வச்சு கரகரகரன்னு. அது இஷ்டத்துக்கு என்ன செய்யப்படுறது இல்லை. அதான் அதை தான் சொல்கிறாரு, தன்னுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் உங்களை என்ன செஞ்சாரா? வாசித்துருங்களா 1:12 கொலோசியர்.
இருளின் அதிகாரத்தில் இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாகிய அந்த உட்படுத்துதல் இருக்கு இல்லையா, அது நீங்களும் நானும் மனசு வச்சா நடக்க முடியாது பிரியமானவர்களே. நமக்கே தெரியாது, நம்ம யார்ட்டையாவது அநியாயமாக காசு வாங்கிடுவோம். நான் என்னுடைய பொருட்களை பில் ரேட்டுக்கு மேலே விற்கக்கூடாது தான். ஆனால் சில நேரங்கள் என்ன செஞ்சிருந்தோம். ஆமாம், ஆனால் நான் சில நேரங்களில் கேட்டுட்டு சொல்லுவேன், உனக்காக தான் வரவேன்றிருக்கு, நீ எனக்கு பெட்ரோல் காசு தரணும் சொல்லிட்டு செய்யலாம். ஆனால் ஒரு 5 ரூபா பொருளுக்கு நம்ம 4000 ரூபா 5000 ரூபா 2000 ரூபா 1000 ரூபா அப்படி நினைச்சிடக்கூடாது. ஆமாம், நம்மளை அறியாமலே செஞ்சிடும். ஆனால் இப்போ சொல்கிற ஆண்டவர், நீ அப்படி செய்யக்கூடாது, நீங்கள் அப்படி செய்யக்கூடாது என்பதற்காக தான் உங்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறார் பிரியமானவர்களே. ஒருவேளை அப்படி வாங்கியிருந்தா அதை திரும்ப கொடுக்க வைப்பார் ஆண்டவர். யாருக்காவது திரும்ப அரசாங்கத்தை ஏமாத்தினா திரும்ப அரசாங்கத்துக்கு கொடுக்க வச்சிருவார் பிரியமானவர்களே. தேவனை ஏமாத்தினா தேவனுக்கு திரும்ப கொடுக்க வைப்பார். ஆனால் நீங்கள் கொடுக்குறதெல்லாம் அவர் எத்தனை திரும்ப தருவாரா? 100 தனியாக தருவார் பிரியமானவர்களே. எனக்காக நீங்கள் என்ன செலவழிச்சிங்களோ அதை நான் சும்மா அப்படியே தரமாட்டேன். 5 ரூபாயா தரமாட்டேன். 100 தனியாக என்ன செய்வாரா? திரும்பி தருவாரா? இப்போ அந்த 25,000 கடைசி வசனத்தை வாசிக்க முடிச்சிடலாம். நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் என்றார். நம்ம எங்கே போக போகிறோம்? நித்திய ஜீவனை அடைவதற்கு பற்றி கொள்வோம். தேவத்தில் கேட்போம், இரக்கத்தை கேட்போம், நடக்க வேண்டிய வழிகளை கற்றுத்தருவார். அவர் பாதையில் நம்ம நடப்போம். தேவன் தந்த நல்ல செய்திக்காக தேவனை சோதரிக்கலாம். சோதராம் 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 சோதராம்